கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் என்பது மிக கொடுமையானது. யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிகழ்வில் பங்கேற்று காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறோம். நிகழ்ச்சி அந்த துயர சம்பவம் நடந்து அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கிய, குறிப்பாக சம்பவம் நடந்த அன்றே நேரில் கரூருக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த துயர சம்பவத்தில் கரூருக்கு வருகை தந்து கரூர் மக்களுக்கு ஆதரவான நிலையில் இருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராலும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவம். ஏறத்தாழ என்னுடைய 50 ஆண்டுகால வயதில் 29 ஆண்டு காலம் பொது வாழ்விலே இருக்கின்றேன். 1996ஆம் ஆண்டு தொடங்கிய பொதுவாழ்வு பயணம் இன்று வரை கரூர் மக்களோடு இரண்டர கலந்து அவர்களுக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் கேட்டு பெற்று செயல்படுத்துவதில் தொடங்கி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி அனைவருக்குமான ஒரு பொது நபராக மக்களிடத்தில் அன்பையும் மதிப்பையும் பெற்று ஒரு சிறப்பான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த வேளையில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது இதுவரை நடந்திராத ஒரு துயர சம்பவமாக நடந்திருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து இதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும். கடந்த 3 நாட்களாக இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதையும் அவருடைய இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வதிலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலும் எங்களுடைய முழு கவனமும் அமைந்திருந்தன. முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ முதலில் 116 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு இறப்புகளுடைய எண்ணிக்கை கூடிய நிலையில் 108 பேர் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்கின்றார்கள். இப்பொழுது 5 பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விரைவில் அவர்களும் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆகையால் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவமாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல், இயக்கங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவிய தருணமாக அவர்களுக்கு தேவையான சிலவற்றை செய்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. இதுபோன்ற ஒரு துயர சம்பவங்கள் இனி எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மாவட்டங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திடக்கூடாது. அதற்காகத்தான் 3 நாட்கள் கழித்து உங்களை சந்திக்க வேண்டும். இந்த துயர சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவர்கள் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தலைவர் விஜய் அவருடைய வீடியோல சொல்லும்பொழுது மற்ற இடத்துல நடந்த கேம்பெயின் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை முன்வச்சிருக்காரு. உங்களுடைய பதில்? பொதுவா நான் இது அரசியலா பார்க்க விரும்பல. இந்த செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்க.
ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்க தொடர்புல இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெருமிழாலே அந்த தம்பி பங்கெடுத்திருக்காரு, கலந்திருக்காப்ல. ஆக நாங்க வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்லன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்கள்ல கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காம இனி வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியா அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதுல போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. பல கூட்டங்களுக்கு இப்ப திருச்சியிலிருந்து நீங்களும் இங்க வருகை இருந்திருக்கிறீங்க. நிறைய பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து இந்த பணியில் இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷன்ல அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அது அந்த இடத்துல திரும்புற இடம் தானே. அது அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க. இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்திருந்தா ஒரு கால் பக்கத்துல அமராவதி ஆறு இருக்கு, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, அது ஒரு திரும்புற இடம், நகர விட்டு வெளியே போற இடத்துல திரும்புற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிக்கலாம், 5000 இருந்து ஒரு 7000 பேர் நிக்கலாம். நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு 3000 இருந்து ஒரு 5000 பேர் நிக்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரிதான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்றோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது நாங்க நடத்தும் போது 1000 பேர் கலந்துகிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்வோம், 5000 பேர் கலந்துகிட்டா 80 அடி ரோட்ல போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்க இது வரைக்கும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நாங்க முப்பெருமிழா நடத்தினோம். இப்ப சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை இருந்து சிறப்புரையாற்றினாங்க. அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க? நாங்க ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தணும். இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்க 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கறாங்க. அதனால இப்ப நீங்க நான் முப்பெருமிழா நடத்தினா நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்ல இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு கால யாராவது சுகர்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்க பாத்தீங்க. நான் அது குறையா சொல்லல, தயவு செஞ்சு யாருமே குறைகளை அது குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும், செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லல. அவர்கள் அந்த இடங்கள் அது செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும்
4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகின்றிருக்காங்க அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையா பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்கள்ல கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டோம் கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். இப்ப நாங்க தீர்மானிக்கிறோம் 30 விழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்கும் போது கொடுக்கறாங்க. அதனால இது குறைகளா நான் சொல்லல, குற்றச்சாட்டுகளா சொல்ல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும். மாற்றுக் கட்சியினர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? ஜெனரேட்டர் ஒரு வீடியோ இருக்கு, முக்கியமா அதுல ஆபாச வார்த்தைகள்லாம் நிறைய ஆடியோ இதெல்லாம் வருது. அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகையாளருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சி, சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பான்? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேர் இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிச்சுப்பாரு. இப்ப நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீ முதல்ல பத்திரிகையாளர் நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன், இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி ஸ்டப்ல கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல. ரொம்ப தெளிவா பாருங்க, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல. அதுதான் நாங்க ஊட்டியும் காட்டும். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பாத்துருக்காங்க. நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல யாராவது நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல செருப்பு வீசினது, அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் 5 இடத்துல கூட்டம் நடந்துச்சு. இது போன்ற நிகழ்வுகள் தம்பி அந்த வீடியோ கொஞ்சம், அதாவது நான் பார்த்தவரை
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறாரு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்கறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க. சில சேனல்கள் அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. முழுசா போடுங்க. அதுல அந்த கீழ இருந்து அவங்க நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப பாக்குறீங்கல்ல, கீழ இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. கீழ இருந்து உதவிகளை கேட்கறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க போட்ட லைவ் தான். வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியால போட்ட லைவ் தான் நாங்களும் இதுல இருந்து எடுத்திருக்கிறோம். போதும் தம்பி விடுங்க. பொதுவா ஒரு அரசியல் கட்சினா, நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல. பொதுவா ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமா இருந்தா வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணிடுச்சு. முன் சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேல நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அது நேர்மாறா வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்க நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்ல. வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே
இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா இருக்கு. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்கிரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்கிறேன். தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க. சோசியல் மீடியாலே இது போன்ற கேள்விகள் இருக்கு. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், துணை 2ஆம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருகிட்டயாவது ஒரு கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கணும், இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கும். ரெண்டும் எதுவுமே இல்ல. ரவுண்டானா வரைக்கும் முன்வரிசையில நின்னவங்க, மேல நின்னவங்க, ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல மேலேறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறதா பொதுமக்களுடைய கேள்வி. அப்ப அந்த வழி நெடுக நின்ன 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேல இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது, ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்க கலந்திருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெகுலரா வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன். சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா எல்லா நாளும் வேகமா தான் போவேன், ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலயே அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். அதை செய்யல. ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு, கூட்டத்தை தடுத்திருக்கலாம், அது யாரும் பண்ணலன்னு அவங்க கூட்டச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு. அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத, உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சுதான். நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேன், என்ன விசாரணை இருக்கு, இப்ப விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுசா நான் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும். அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும், தெளிவா அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசா தெரிய வரும். அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இன்னும் கூட நேற்று என்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் நான் இடையில தற்செயலா சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பாத்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது 19 நிமிஷம். அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போடுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு முடியுமா? அதாவது மேல வண்டிக்கு போன இதுல 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க. பேச ஆரம்பிச்ச பேச்சில இருந்து 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பு வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பு வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அதை லைவ்ல பாத்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க, எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம்.
அந்த மேடை வண்டி ஏறினதுல இருந்து 14வது நிமிஷத்துல தான் அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்துருது. இப்ப எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கறதே தெரியாம ஒரு சமூக வலைதளத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு, என்ன பத்தி எப்ப பேசினாங்க, என்ன பத்தி 16வது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துல கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. அந்த போட்டோ காட்டுங்க. 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்திலிருந்து 2 ஆம்புலன்ஸ் கூடயே வருது. உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும். இந்த வண்டி நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. 2 வண்டி. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த 2 வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கூட கொண்டு வர்றாங்க. இதுக்கு பிறகு போதுங்க, நான் பண்ணுங்க. இதுக்கு பிறகு 5 வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவடி மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து 15000 ரூபாய் பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்ணது, 2 வண்டி கூட வந்தது. எந்த இடங்களையும் நீ யாராவது ஒருத்தர் அது கூட சில சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல, அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார். எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகல. அவங்க முத கால் பண்ணது 108. அதாவது வாட்டர் பாட்டில் மருத்துவக் கல்லூரியில நள்ளிரவுல கேட்கறாங்க. அப்ப கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்தது கேட்கறாங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அங்க உணவு வேணுங்கிறது கொண்டு போய் கொடுத்தோம். தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்க செலுத்தணும். என்ன உதவிகள் வேணுமோ நாங்க செஞ்சோம். இது அரசியலா பார்க்கல. எங்க கட்சி, எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டரா இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர். அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யற முன்னாடி நின்று நான் உங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணேன் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே. வெறுமனே பாக்குறங்கிறது ஒவ்வொரு இதா இருக்கலாம். பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அது நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல, எந்த விதமான சூழல் இல்ல. அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது 19வது நிமிடத்துல. முதல்ல இதை பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்தி சமூக வலைதளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதாவது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகையால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க. ஆகையால் இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. ஒருத்தரா கேள்வி அதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தனா இருந்து பேசுறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். படிப்பா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் ஒன்னா இருக்கு. நான் இன்னைக்கு கூட காலையில எங்களுடைய கரூர் தொகுதியில் ஒரு 30 மாணவ மாணவிகள் விமானத்துல முதல்ல பயணிக்கிறாங்க. 6வது 7வது 8வது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அதை ஏற்பாடு பண்ணாங்க. என்னையும் அதுல அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் அவங்களை போய் விமான நிலையத்துல வழி அனுப்பிட்டு நான் அங்க வரேன். என்னால அவங்க போக முடியலங்க. அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்ப தொகுதி மக்களோட, மாவட்ட மக்களோட 2 கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்க உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும்.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யணும் நாங்க பார்த்ததில்லை. எங்க அலுவலகத்துல எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்க கேட்டது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த பணிகள் நாங்க முன்னெடுத்திருக்கோம். அதையால அந்த நீங்க வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள், நீங்க சமூக வலைத்தளமா இருக்கட்டும், பொதுமக்கள் இருந்து வரக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், நீங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சு. நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேக்குறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார். நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர், ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நான் 7:47 உள்ள நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில. வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நிற்போம். நான் மட்டும் இல்ல, எங்க நிர்வாகிகள் எல்லாரும் முன்னாடி நிற்பாங்க. அதான் எங்களுக்கு எங்க தலைவர் கத்துக் கொடுத்த பாடம். அதனால அதுல நீங்க பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய கருத்தை நேற்று ரொம்ப நாள் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்லதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு. நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்ல. 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதுல 25,000 பேர் வைங்க. 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலா நிக்க முடியாதா? நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம். எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதில் இருந்துச்சா? யாராவது பாத்தீங்களா? யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போனாங்களா? அதாவது 2 வகைகளா நீங்க பிரிக்கணும். ஒண்ணு, அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை, அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சிருக்கலாம். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒலிபெருக்கி இல்லைன்னா, குறைவான ஒலிபெருக்கி தான் இருந்தது, பின்னாடி இருந்தவங்க எல்லாம் பேசுறது கேட்கல, உள்ள வந்தாங்கன்னு சொல்லி. அந்த அரசியல் கூட்டங்கள்ல பேசுனது எவ்வளவு நேரம்? 19 நிமிஷம் வண்டியில இருந்து பேசுனது. என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4-5 கருத்து, என்ன பற்றி ஒரு 2 கருத்துக்கள், அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் இருக்கும். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள். ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்ல பகிர்ந்த மக்களும் அப்படிதான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல சரியா நடந்தது என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க அந்த களத்துல இருந்தீங்க, அங்கிருந்து நேரடியா பாத்தீங்க. அப்ப அந்த அரசியல் இயக்கம் சரியான கருத்துக்களை, சரியான பணிகளை அந்த இடங்கள் முழுவதுமாக செய்தார்களா நீங்க தான் பார்க்கணும். நேற்று பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன் கமிட்டி அவங்க வச்சிருக்காங்க.
அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க முன்வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க சார்? நான் அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு. அதே வந்த அந்த உண்மை கண்டறியும் குழுவா, அந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும், கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும், குஜராத்ல பாலம் இடிஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமா விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. யாரெல்லாம் இதுல சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை அவங்க உண்மை கண்டறியும் குழு கிட்ட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட வந்து பேச முயற்சி எடுக்கிறாரு, ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவா சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வந்து வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா வந்து அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. கூட்டம் நடத்தின கட்சி தான் வந்து சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும், கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்தின் முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும், ஆணையம் இறுதியா முடிவெடுக்கும். இல்ல அரசியல் நான் சொல்லல, அரசியல் ரீதியான சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் வந்து அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்தில் சொல்லும் போது அதற்கான ஆவணங்களை அவங்க கேட்கும்போது கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாதுல்ல. இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காது இல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறிவுக்குள்ள எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார் எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலயா இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்களில் பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க வந்து அவர் கூட்டிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில வந்து அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலான்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேட்டிகள் மூலமா பார்த்துட்டு அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூகம் நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பாக்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க இன்னும் 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தளத்துல வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லீங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுது,
அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது 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 உங்களை மாதிரி ஒரு அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள். மிகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. இன்னொருவர் மயங்கில் இருந்து மிகவும் மோசமான நிலையில் வருகிறார். அவரை தூக்கி கொண்டு மிகவும் கடினமான ஒரு நிலையில் தற்போது கொண்டு செல்கின்றார்கள். இன்னொருவர் மயக்கில் இருந்து மிகவும் மோசமான நிலையில் வந்துள்ளார். பொதுமக்களும் குழந்தைகளும் முன்னிடம் இல்லாமல் தகவல் வருகிறார்கள். அனைவரும் ஐடியிலும் ஆட்சியிலும் கல்லூரியிலும் ஆஃப் பண்ணிருக்கோம். பாத்தீங்கல்ல, கரூர் மாவட்டத்திற்கு சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா இருக்கும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கம் அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடல. தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலாம்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவா இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல். இப்ப அந்த துறைகள் என்னிடத்துல இல்ல, இப்ப நான் அதுல இருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதிமுக பொதுச் செயலராக இருக்கட்டும் அல்லது இப்ப வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 இருந்து 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலா வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்ப போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல 10 ரூபாய்க்கு மேல 2,356. இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதுபோன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்க இடத்துல இப்படி ஒரு தவறுகள் வந்து நடக்குது, கேட்கறாங்க, பண்றாங்க, யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா? அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குது, இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும், அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா?
அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கி இருக்காங்க. அதனால நான் இன்னும் கூட சொல்றேன், நான் அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, அது நீதிமன்றத்தில் இப்ப விசாரணையில் இருக்கு. மொத்தம் அதுல போட்டதே 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸ்ல 34 கேஸ் போன அதிமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். 7 கேஸ் தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். ஆனா விசாரணை போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன். நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்தினீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட் வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நான் அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. யாரா இருந்தாலும் சரி. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 2 வகையா பிரிக்கணும். ஒன்னு அரசு செய்ய வேண்டியது, ஒன்னு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதுலதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்கள் அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போனா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால இப்ப சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட அந்த சமூக வலைதளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையா இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவுக்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு நாமக்கல்லா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூரா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எவ்வளவு பேர் எந்தெந்த, நான் வேணா கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யாரு எவ்வளவு பேர் எந்தெந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாவே சொல்றேன். நான் எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேருங்கிறதுல அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நாமக்கல்ல 45 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. நாமக்கல்ல 45. இப்படி திருவாரூர் தொடங்கி
மதுரையிலிருந்து உயிரிழப்புகள் வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்ப இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. எந்த ஊர்லயும் நடக்கல. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எல்லா ஊர்லயும் நடக்குது. காவல்துறை கொடுக்குறாங்க. சார் நீ ஒரு இல்ல சார், நீங்க தான் சார் செய்திகள் போடுறீங்க. நீங்க தானே செய்தி பிரேக்கிங் நியூஸே போடுறீங்க. இன்னும் கூட உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சொல்லட்டுமா? ஒரு அரசியல் கட்சி வந்து குழந்தைகள் வந்து அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஒரு செய்தி போடுறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தொலைக்காட்சியில் நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைகளை தூக்கி தோல்ல வச்சிருக்கிறது, குழந்தைகள் மேல மப்ளர் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெருசா மிகைப்படுத்தி நான் இன்னும் கூட உங்ககிட்ட நான் வெளிப்படையா கேட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுல கிளம்புறதுல இருந்து கூட்ட மேடைக்கு வர்ற வரைக்கும் பொதுவா நீங்க லைவ் போறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க போட்டுக்கிறீங்க, வேண்டாம்னு சொல்லலாம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா, எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, என்னங்கிறது அந்த செய்திகளே அந்த நேரங்களில் யாருமே போடல. பொதுவா ஒன்னு ரெண்ட தவிர அந்த செய்திகளை தான் முன்னெடுக்க பாத்தீங்களே தவிர, அந்த குழந்தைகள் இருக்கிறத பெருசா காட்டுறதுக்கு தான் முன்னெடுக்க பாத்தீங்களே தவிர, இன்ச்சு பை இன்ச்சா நகர்ந்து வாங்கணும்னு சொல்லி போட்டீங்க. நடந்துல உருண்டுகிட்டு போனா கூட இன்ச்சை விட வேகமா போலாம். ஆனா அந்த வண்டிக்கு முன்னாடி எவ்வளவு நடந்து போனாங்கன்னு பாத்துருப்பீங்க. ஒரு தேர் திருவிழால கூட இன்னும் கொஞ்சம் வேகமா போவாங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி நடந்து போனவங்க எப்படி போனா நீங்க லைவ்ல எல்லாரும் பாத்தீங்க. இன்ச்சு பை இன்ச்சா போகுது. 100 பேர் நின்ற இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வரவேற்பு நின்னான்னு போட்டிருந்தாங்க சில தவிர. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம இல்ல போனதா சொல்றதுனால ரவீந்திரநாத்ல இருந்து போனப்போ போலீஸ் அதனாலதான் எல்லாம் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, பெங்களூர் ரோடு எல்லா ரோடுமே. அதனால நீங்க உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி விஜய் எந்த இடங்கள்லயும் காவல்துறை அது போன்று அறிவுறுத்தப்படவில்லை. இது மாதிரி எந்த இடங்கள்லயும் காவல்துறை நீங்க உள்ள இருங்கன்னு யாரும் சொல்லல. காவல்துறை சொன்னது ஒன்னே ஒண்ணு, அந்த கூட்ட நெரிசலா இருக்கு, உள்ள போக வேண்டாம், வாகனங்களை உள்ள எடுத்துக்கிட்டு போனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், அதனால முன்னாடியே நிறுத்தி பேசலாம் தான் அவங்க சொன்னாங்க. காவல்துறை வந்து நீங்க உள்ள போங்கன்னு எந்த இடங்கள்லயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இதுவரைக்கும் இல்ல. இருந்திருந்தா நிச்சயமா அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சிகளா இருந்தாலும், லைவ் பண்றவங்களா இருந்தாலும், சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழலை யதார்த்தமாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு. தம்பி கூட கேட்டாப்ல இந்த மாதிரி வருதேன்னு சொல்லி. பாசிட்டிவ் 100 இருக்கு, நெகட்டிவ் 10 இருக்கு. அந்த நெகட்டிவ் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களா கூட இருக்கலாம், அல்லது 1-2 அதுல சரியா கூட இருக்கலாம். சரியா இருக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தா நீங்க விசாரணை ஆணையத்தில் முன் வச்சு இது போன்ற இருக்குது, வரக்கூடிய காலங்களில் அது எல்லாரும் சேர்ந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் இறுதியாக சொல்வது, ஒரு அரசு என்பது பாதுகாப்பு கொடுக்கும், கேட்கக்கூடிய இடங்களுக்கு அனுமதி பரிசீலித்து கொடுக்கும். அந்த கேட்கக்கூடிய இடங்களுக்கு பரிசீலித்து அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பதும், அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பெரிதாக செய்திகளை வெளியிடுவதும், ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வதும், ஆகையால அது போன்ற ஒரு சூழலில் நீ வரக்கூடிய நாட்களில் மறுக்கப்பட்ட காரணங்கள் என்ன, எதனால் மறுக்கப்பட்டது, கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் என்னென்ன அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள், என்னென்ன கடைபிடிக்கவில்லை, நிபந்தனைகளை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள், இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து, இது பொதுமக்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. எந்த வீட்டில் பாதிப்பு என்றாலும் அனைவருக்குமான அது ஒரு பாதிப்பு தான், எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு தான். அது எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி, கரூர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி. ஆக இது எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சரி செய்ய வேண்டிய பங்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு அரசினுடைய கடமை மிக சிறப்பாக தெளிவாக செய்திருக்கின்றார்கள். காவல்துறைய பங்கு மிக சிறப்பாக, அவரே நன்றி சொன்னாரே, அவரே ஆரம்பத்தில் நன்றி தானே சொன்னாரு, ஒன்னும் காவல்துறை குறை சொல்லலையே. நான் இந்த இடத்துக்கு நின்று நான் பேசுறது காரணமே காவல்துறை தான், நன்றின்னு தான் அவர் சொன்னாரு. இப்ப காவல்துறை தன்னுடைய பங்கை சரியாதான் செஞ்சிருக்கு, கடமையை சரியாதான் செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கு, சரி செய்ய வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்ய வேண்டும். ஆக நான் இன்னைக்கு அழைத்ததில் நீங்கள் கேட்ட கேள்விகளிலும், குறிப்பாக என் மீது சொல்லப்பட்ட புகார்களில் நீங்கள் வைத்த அந்த புகார்களுக்கு நான் தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். எனவே நான் நேசிக்கக்கூடிய, எங்கள் தலைவரால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, நான் போற்றி வழங்கக்கூடிய என்னுடைய மாவட்ட மக்களாக இருந்தாலும், என்னுடைய தொகுதி மக்களாக இருந்தாலும், நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய, முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால ஏதோ ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும், அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்பும் முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும். அதற்கு யாரும் துணை போக வேண்டாம். நீங்க சொன்ன வீடியோ நான் பார்க்கல, அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியா
எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் காவல்துறை காவல் ஆய்வாளர் இது மாவட்ட காவல் கண்காணிப்பு அனுப்பிச்சு விட்டு அது யாருன்னு பார்க்க சொல்றேன். அஜித்குமார் கொலை வழக்கில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே சிபிஐக்கு மாற்றினாங்க. இது வந்து அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் உடற்கூறு ஆய்வு அவசரங்களுக்கு செய்யப்பட்டது. இதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி சார் அது சம்பந்தமானது எல்லாம் நேற்று தெளிவா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஏடி சீஃப் சார் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் எல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மிக தெளிவான விளக்கங்கள் நேற்று முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் நான் முன்வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விகளில் மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. எனவே இன்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் சீர்தூக்கி பார்த்து இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி பாதுகாப்புகள் வரை அரசினுடைய நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த அரசியல்கள் கூட்டம் நடத்தினாலும் அவருடைய பங்கு என்பதை சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சி அரசு இதை செய்யும், அரசியல் கட்சிகள் இதை செய்ய வேண்டும், அந்த கடமைகள் சரியாக நடந்ததா என்பதை ஒரு விவாதமாக எடுத்துக்கூட நீங்கள் அதனுடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் அது இது போன்ற துயரங்கள் இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் இரவோடு இரவாக கரூருக்கு வருகை வந்து ஆறுதலை சொல்லி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி கரூர் மாவட்டம் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு, தமிழ்நாடும் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் நேற்று கூட வந்து சில நேரங்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர்ல 10 பேர் வேறு மாவட்டங்கள், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இறந்தவங்க 31 பேர். 31 குடும்பங்களுக்கும் நாங்களே நேரில் சென்று இரங்கலை சொல்லி அவர்களுக்கான அந்த உதவித்தொகை முதலமைச்சர்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த நிதி உதவியை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால யாருக்கும் அதுல பாக்கி இல்லை. காயமடைந்தவர்களுக்கு நேற்று 5 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். மீதி இருக்கிறவங்களுக்கு இப்ப தயார் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி முக்கியமா இறுதியா, இதற்கு முன்பு நடந்த சம்பவம் கள்ளச்சாராயம் மற்ற சம்பவத்தெல்லாம் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க, அவர்கள் பணியிடை நீக்கம் இதெல்லாம். இந்த சம்பவத்துல வந்து இந்த மாதிரி தடுத்துக்கலாம் எல்லாரும் சொல்றாங்க. சார் நீங்க ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் யாருங்க? இதை தவறாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் யாருங்க? எல்லாரும் ஒரு விஷயம் புரியும். எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பிஜேபி சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க, டிவிகே சார்ந்தவங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க சொல்ற கருத்துல எல்லாருமா? எல்லாருன்னா யாரு? மக்கள் தாங்க எல்லாரும். மக்கள் தானே எல்லாரும். எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சமூக வலைதளத்துல பாருங்க, டிவி விவாதத்துல பாருங்க, பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாருங்க, எவ்வளவு பேர் என்னென்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. நீங்க அதாவது என்னன்னா பொதுவா என்ன ஒரு லோக்கல் பொதுவா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இப்ப தம்பி கேட்ட மாதிரி தான் 10 பேர் ஒரு நெகட்டிவா சொன்னாங்கிறது அது ஒரு செய்தியாக கூட வந்து நீங்க அது ஒரு கேள்வி எடுக்கிறங்கிறது அது இருந்தா கூட நாங்க சரி செய்யறோம்னு தான் சொல்றோம். 10 பேர் சொல்லக்கூடிய கருத்தா இருந்தாலும் நாங்க செவி சாய்க்கிறோம் தான் சொல்றோம். அது எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்றோம். அதுல அரசு எந்த விதமான மாட்டு கருத்து நாங்க சொல்லல. அதனால எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்கள் அல்ல. அது அவர்களுக்கான கருத்துக்கள். அது அவருடைய பங்கா இருக்கலாம். அது அவங்க நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு. அது எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து நம்மளை பாராட்டுவாங்க? எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து இது சிறப்பா செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? இப்ப அவங்க அந்த இடத்துல அரசியல் செய்யணும், அதுக்கான கருத்துக்களை அவங்க முன்னெடுப்பாங்க. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல். அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டது, முதலமைச்சர் எந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க, இதுல அரசினுடைய பங்கு எந்த அளவுக்கு மிக சிறப்பா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் அரசு உதவிகளை செய்தது என்பதுதான் நீங்க முதல்ல நின்று கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு. எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும். 5 கேள்வி முன் வச்சிருக்கணும். அங்க 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலையும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேக்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்கறீங்க. அங்க இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அப்ப அவங்க கிட்ட இந்த கேள்வி எல்லாம் முன் வச்சு அந்த அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க. 7 மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு, ஏன் நீங்க வண்டிக்குள்ள 500 மீட்டருக்கு முன்னாடி உள்ள போனீங்க, வண்டி கொண்டை நிறுத்தி 10 நிமிஷம் வரைக்கும் ஏன் மேல வரல,
இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களிடத்துல இருக்கு. நான் இப்பொழுதும் இறுதியா சொல்றேன், அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அரசு இதில் மிக தெளிவாக, நிதானமாக, ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன. பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது சொன்ன நன்றியை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நீங்க முன்னெடுக்க வேண்டியதில்லை. சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை வைத்து நீங்கள் கேள்விகளை முன்னெடுப்பது என்பது அது அவர்கள் சார்ந்த சில கருத்துக்களை, அந்த கட்சியை சார்ந்த சில கருத்துக்களை முன்வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்களும் விசாரணை ஆணையத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்லி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தால் விசாரணை ஆணையம் இறுதி நடவடிக்கை எடுக்கும். அதற்கான விசாரணை ஆணையத்துடைய அறிக்கையை கொடுப்பார்கள். நிச்சயமாக முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே விசாரணை ஆணையத்தினுடைய அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது சம்பந்தமான கருத்துக்களை முழுவதுமாக நான் முன்வைப்பது என்பது சரியாக இருக்காது. இருந்த போதும் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டும், நன்றியை மட்டும் நான் சொல்லிட்டு போனா, நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லல அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தி வந்துவிடும் என்பதற்காக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மீதி விசாரணை ஆணையம் முடியட்டும். அதனுடைய அறிக்கை வந்த பிறகு முதலமைச்சர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி.